குட் மார்னிங்மா, உட்காருங்க. உங்களோட பேரு, உங்களோட குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொல்ல முடியுமா? என்ன சார் நீங்கள் கண்ணு முன்னாடி இவ்வளோ பெரிய பேப்பரை கொடுத்துருக்கேன். இது கூட உங்களுக்கு வாசிக்க தெரியாதா? ஹலோ, இங்க நான் தான் மேனேஜர். நான் கேட்கறதுக்கு நீங்க பதில் சொல்லி தான் ஆகணும். ஓகே ஓகே சார், கேளுங்க கேளுங்க. உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன? எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் என்ன? இதெல்லாம் கொஞ்சம் டீப்பா எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? சார், மறுபடியும் சொல்ல முடியுமா? என்னோட ரெஸ்யூமே கலர் பிரிண்ட் போட்டு கொடுத்துருக்கேன். ரீட் பண்ணலாம்ல சார் நீங்கள்? அதுக்கு தானே உட்காந்துருக்கீங்க. ஓகே. உங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா சார், காலையில் எழுந்திரிச்சா வீடு பெருக்குவேன், காஃபி போடுவேன், அப்போ சமைப்பேன், அப்புறம் கொஞ்சம் நாடகம் பார்ப்பேன், ஃபோன் நோண்டுவேன். வேற நேத்து வீட்டு புஷ்பாக்கா, ராணியக்கா இவங்களோட சேர்ந்து நல்லா கதை விடுவேன். இதுதான் சார் என்னோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ். இம்மா, இது ஐடி கம்பெனி. இங்க வந்துட்டு நீங்க பெருக்கிறது துடைக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு நான் வேலை கொடுக்க முடியாது. உங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் என்ன? எதுக்காக இந்த வேலைக்கு நீங்க வரணும்னு ஆசைப்படுறீங்க? அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ஆ, அப்படி கேளுங்க சார். என் மாமியார் தொல்லை தாங்க முடியல. ஒரே வேலை வாங்குது. ரெண்டாவது, ஒரு 10 ரூபா கடன் கேட்டால் கூட என்னை கேவலமாக பேசுது. நானும் சொந்த காலில் நின்று அது முன்னில் கறியை பூசி அவன் முன்னாடியே கால் மேலே கால் போட்டு உட்காரணும். அதுக்கு தான் சார் நான் வேலைக்கு வந்திருக்கேன். ஓகே ஓகே. பட் ஒரு இன்டர்வியூ வர்றப்போ உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் என்னம்மா இதெல்லாம்? ஹலோ சார், ட்ரெஸ் போடுறது எங்களோட உரிமை. அதை தலையிடணும்னு உங்களுக்கு எந்த அவசியமும் கிடையாது. இப்படி ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேயே ரூல்ஸ் போடுற ஒரு ஆஃபீஸில் வேலை எனக்கு தேவையில்லை. இங்கே என்னால் வேலை பார்க்க முடியாது. உங்களுக்கு இங்க நான் வேலை தரேன்னு சொல்லவே இல்லையம்மா. நீங்களே தேடி வந்து கொடுத்தாலும் உங்கள் வேலை எனக்கு வேண்டும். எங்க இருந்து தான் இதெல்லாம் வருமோ? காலையில இருந்து அட்டன் பண்ற எல்லா கேஸும் பைத்தியங்களா தான் இருக்கு. குட் பாய் சார்.